தாவேகா தலைவர் விஜய் மதுரையில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தியிருந்தாரு. அதில் அவரோட தொண்டர்கள் பல லட்சம் பேர், அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களும் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் பல பேர் இறந்தது, அது மட்டும் இல்லாமல் பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்டு அடிபட்டவங்கன்னு பல சர்ச்சைகள் ஏற்பட்டு இருந்துச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். தாவேகா மாநாடு முடிஞ்சதும் சில பேர் மூச்சு திணறல்னால இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பெரிய சர்ச்சை போய்கிட்டு இருந்துச்சு. அடுத்த பக்கம் என்னன்னா, தாவேகா தலைவர் விஜயை பார்க்கறதுக்காக அவர் அமைச்சிருந்த ரேம்ப்ல ஏறி ஓடி வந்த இளைஞர்களை பவுன்சர்ஸ் தூக்கி கடாசி இருக்காங்க. இதுல பல பேருக்கு அடிபட்டிருக்குன்னு சர்ச்சை போய்கிட்டு இருந்துச்சு. இந்த சர்ச்சை போய்கிட்டு இருந்தப்பதான் ஒரு இளைஞரும் அவங்க அம்மாவும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. யாரு மேலன்னு பாத்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் மேலையும் பவுன்சர்ஸ் மேலையும். எதுக்காகனா, இவரை தூக்கி வீசினதுல இவருக்கு அடிபட்டிருக்கு, எதுக்கு இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட்டையும் போலீஸ்லையும் அக்செப்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில் ரொம்பவுமே வைரல் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. அவங்க அம்மா ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்க. மாநாடு நடக்குதுன்னு போகாதப்பா அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா, நான் மாநாட்டுக்கு போல ஒரு இன்ட்ரிக்காக திருச்சிக்கு போகிறேன் அப்படின்ட்டு இவன் மாநாடு பார்க்க போனான். சரி எனக்கு தெரியாது எங்கப்பா இருக்க வரேன்னு அந்த அம்மா வரேன்னா விஜய் மேலே இருக்கிற ஆர்வத்தில் இவன் மேலே ஏறி போயிட்டானாக்கா அவன் அவ்வளோ தூரம் அந்த விஜய் மேலே ஆர்வமாக இருந்திருக்கான். போன பையனா என்ன பாதுகாப்பு என்ன பண்ணலாம், சரி பொறுமையாக போப்பான்னு விலைக்கு தானே விடணும், இல்லை நவுத்தி தானே விடணும். தூக்கி என்னமோ பந்தை தூக்கி கடாசுற மாதிரி குப்பையை தூக்கி கடாசுற மாதிரி அவனை கடாசுனா அவன் கை கால் ஒடிஞ்சிருந்தது. இல்லை அவன் உயிருக்கு ஒன்றுன்னா நான் என்ன செய்யறது, என் குடும்பம் இல்லாத குடும்பம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய வளர்த்தேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். என் பையனுக்கு இந்த மாதிரி பவுன்சர்ஸ் பண்ணது சரியா, தூக்கி வீசி இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்க. அது எதுக்காக இப்படி பேசினாங்கன்னு தெரியல அப்படின்னு இந்த பையனே ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவை நீங்களே பாருங்க. நான் பெரம்பலூர் மாவட்டம் குன்னந்தூரிலிருந்து பேசுறேன். எங்க அம்மா நியூஸ் 7 சேனல் பேட்டி கொடுத்துருந்தாங்க. அது தவறான தகவல். அது யாரும் நம்ப வேணாம். நான் அவங்களோட பையன் தான், என் பேர் சரத்குமார். மதுரை மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன். என்ன யாரும் டச் பண்ணவும் இல்லை, எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. இருந்து தூக்கி கடைசியில் யாரும் அடிக்கவும் கிடையாது. இது என்னோட சுயநலோட தான் நான் சொல்லிக்கிறேன். யாரும் நம்ப வேணாம். எங்க அம்மாட்ட யாரும் தவறான தகவல் சொல்லி எதிர்கட்சிக்காரங்களோ இல்லை பிடிக்காதவங்களோ இப்படி பேச சொல்லியிருக்காங்க. இது யாரும் கட்டாயப்படுத்தியோ இது பற்றியோ வீட்டில் ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் எங்கள் அம்மா நியூஸ் சேனல் பேட்டி கொடுத்துருக்காங்க. இது யாரும் நம்ப வேணாம். அந்த பையன் நான் கிடையாது, நான் வேற. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் சுயநினைவோட தான் வீடியோ வெளியிடுறேன், எங்கள் அம்மா எதுக்காக இந்த மாதிரி பேட்டி கொடுத்தாங்கன்னு தெரில, எனக்கு அதில் எந்த பாதிப்பும் ஏற்படல, நான் மாநாட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காரு. ஆனால் அதை போட்ட கொஞ்ச நாள்லேயே போய் கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் யாரோட தலைமையில் நடந்ததுன்னு தெரில. சில பேர் எதிர்கட்சி அந்த மாதிரி சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் பாதிப்படைஞ்ச உண்மையான நபர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ரேம்போ மேலே ஏறி ஓடுறது நான் தான். அது எல்லா ஆதார் என்கிட்ட ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. நைட்டு 8 மணிக்கு நாங்கள் மாநாட்டுக்கு புறப்பட்டோம். மறுநாள் காலையிலே அங்கே நாங்கள் இருந்தோம். நான் ரேம்ப் போகிறோமா இருந்த செல்ஃபி வீடியோ எல்லா ஆதார் என்கிட்ட ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. எல்லா ப்ரூஃப்மே இருக்குது. நான் எங்கே வேணால் அந்த ப்ரூஃப் நான் சென்ட் பண்ணுவேன். அந்த மேலே ரேம்போ மேலே ஏறி ஓடுறது நான் தான். அது பவுன்சர் எனக்கு தூக்கி போட்டுருவார். நான் தூக்கி போட்டோன்னே நான் கெட்டியமாக கம்மியாக பிடிச்சிக்குவேன். ஆனால் இது புயல் நியூஸை பரப்புறாங்க. ஆனால் நான் அப்போ தூக்கி போட்டோன்னே பவுன்சர் அந்த இன்னொரு பவுன்ஸ் ஆப்போசிட்டில் போகிற ஒரு சாரி கேட்பாரு. தளபதி பின்னாடி வான்னு அந்த பவுன்சர் திட்டுவார். பின்னாடி வந்துடுவாங்க. இது எல்லாமே நான் எவிடன்ஸ் எல்லாமே வச்சுக்கிறேன். இப்போ பொய்யா இந்த நியூஸ் எல்லாம் பரப்புறாங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். இந்த வீடியோவில் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதில் பாதிக்கப்பட்டது நான் தான். அவங்க பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, எனக்கு இதில் எந்த பாதிப்பும் இல்லை, நான் கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் பண்ணல, ஆனால் அந்த நபர் நான் தான் அதுன்னு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதை நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி சர்ச்சை போய்கிட்டு இருக்கிறப்பவும் தாவேகாவோட சோசியல் மீடியா பேஜிலிருந்து எந்த ஒரு நியூஸும் இது சம்மந்தமாக வரல, இது ஃபேக்கு, இது உண்மைதான் அப்படின்னு எந்த விதமான இதுவும் வரல. ஆனால் தாவேகாவோட முக்கியமான ஒரு நபர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் நியூஸ் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ஃபேக்காக தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இது பவுன்சர்ஸ் 10 பவுன்சர்ஸ் மேலேயும் தாவேகா தலைவர் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு அவர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. இது பொய்யான கம்ப்ளைண்ட் போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா, இந்த கேஸ் எல்லாம் அப்படியே இந்த பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே அப்படியே திரும்பிடும். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அன்டில் தென், பாய் பாய்.